வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனை. ஒரு ஐப்பசி மாதத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பாட்டியும் பேத்தியும் உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருந்தார். அந்த பாட்டி பேத்தியோடு சோழி விளையாண்டு கொண்டிருந்தார். பல்லாங்குழி என்று சொல்லுவார். இந்த பல்லாங்குழி விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று மழை வருகின்ற ஒரு வாடை வீசியது. அடுத்த 10 நிமிடத்திற்கெல்லாம் நன்றாக மழை பெய்யும். உடனே இந்த பாட்டி சொன்னா பேத்திக்கிட்ட, உள்ளே பித்தளை அடுக்குகள் வைத்திருக்கிறேன் தவிர்த்து, அதை எடுத்து வந்து மித்தத்தில் வைத்தால் தண்ணீர் நிறைந்துவிடும். நமக்கு தண்ணீர் பிடிப்பதற்கு வேலை இல்லை. அதனால் அந்த அடுக்குகளை எடுத்து வந்து முத்தத்தில் வை. முத்தம்னா இப்ப இருக்கிற வீட்டுல எல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். அந்த காலத்துல முத்தம் அப்படிங்கிறது 4 பக்கமும் தண்ணீர் ஊற்றுகின்ற இடமா இருக்கும். அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்தவங்களுக்கு, சிட்டிலையும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம். ரொம்ப சுபரசியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த தருணம். இந்த பேத்தி எடுத்துட்டு வந்து முத்தத்துல அந்த அடுக்க வச்சுட்டான். 1 மணி நேரங்கள் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது. பிறகு அந்த பாட்டி மழையெல்லாம் விட்ட உடனே நேரா போய் பார்த்தேன். அடுக்குல தண்ணி இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு அங்க அடுக்க கவுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருச்சு, கவுத்து வச்சிருச்சு. தண்ணீர் எல்லாம் வீணாகி விட்டது இல்லையா? இந்த பாட்டிக்கு ஒரு கோபம். பேத்தியை எப்படி திட்டுவது? திட்டவும் முடியாது. பேத்தி, ஆசை பேத்தி. இப்ப நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இறைவனுடைய நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். ஒரு சிலர் இன்றைக்கும் காலையில் ஒரு 11 முறையாவது எழுதிவிட்டுத்தான் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும். ராம பாராயணம் பாட வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு நேரமின்மை. நேரமின்மை அப்படிங்கிறத விட தொலைக்காட்சி பெட்டியை இன்றைக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் சுப்ரபாதம் போடுவாங்க, இறை கதைகளை பற்றி சொல்லுவார்கள், பிறகு பாடல்கள் போடுவார்கள், நாதஸ்வரம் இருக்கும். இப்பொழுது நேரடியாக 24 மணி நேரமும் உங்களுக்கு பாடல்கள். ஏதாவது ஒரு பாடல் உங்களை கவருகிறது. அந்த பாடல் அன்றைய தினம் முழுவதும் உங்கள் மனநிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த பேத்தி எப்படி கொண்டு வந்து வச்சாலும் அதே மாதிரி உங்களுடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இறைவனுடைய நாமத்தை நாம் எப்படியெல்லாம் உச்சரிக்கிறோம். சபரிமலைக்கு போறார் ஒருத்தர், வண்டியில ஏறின உடனே சரணம் ஐயப்பாங்கிறார். ஒரு அரை மணி துளிகள் முடிந்த உடனே, என இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்தில் இறைவனை பற்றி சிந்திக்காமல் வேறு ஏதோ கதைகளும் சினிமா பாடல்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஏதாவது ஒரு விபத்தோ ஒரு பிரச்சனையோ வந்தால் சபரிமலை ஐயப்பனை, இல்லை என்றால் படி ஏறுகின்ற பொழுது முடியவில்லையே என்று ஐயப்பனை வேண்டுகிறேன். அப்படி வேண்டினால் உங்களுக்கு அருள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நிதமும் நித்தமும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம்
இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் எனக்கென்று ஒரு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்திலே நான் இறை நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கும். அதனால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்ற அனைத்து நன்மை தரக்கூடிய விஷயங்கள், தீமை தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே இறைவன் உங்களிடத்திலே கொடுக்க மாட்டான். ஏன்னா இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற விஷயத்தை பொறுத்துத்தான் அது அளவோடு இருந்தால் உங்களுக்கு ஆன்மீகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு இறை நாமத்தில் உங்களுடைய கவனங்களை செலுத்தி உங்களுக்கு பிடித்த முருகனையோ விநாயகரையோ கிருஷ்ணரையோ சிவபெருமானையோ ராமனையோ நவநீத கிருஷ்ணரையோ உங்களுடைய நாமத்தை ஜெபம் பாராயணம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம்.